வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்தில் வாழ்க்கையான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டு அதாவது முன்னாக ஆரம்பத்தில் நான் கலந்துவதற்காக ஒரு வாழ்க்கையாக அமைந்து நான் வந்து சேர்ந்துட்டேன். முதலாக இந்த 2025 ஆண்டுக்கான வாழ்க்கைகளை தேசிய நாமத்தினாக நான் வெளிப்படுத்தி என்னுடைய பிரயாசங்களையும் சகல முயற்சிகளையும் நாங்கள் இந்த நாளிலே ஆசிரியருக்கு வழிநடத்தி எதிர்க்கிற நோக்கங்கள் பாண்டிகள் திட்டங்கள் எல்லாருக்கும் நம்முடைய சமூகத்தில் வைத்து நிறைவேற்றப்பட்டதாக உதவி செய்யணும். அதில் நான் புத்தகம் உண்டாக எவ்வளோ ஊர்களுக்கு உடனாக தொடர்பாக அதற்கு உங்களுக்கு உதவி செய்யப்பட்டோம். இந்த சபை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சபை தான். ஐயா சொன்ன மாதிரி 1921 வருஷம் அது எஸ்ஐ கிராமத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினா கூட இங்கே இருந்து நிறைய பேர் பண்ணாங்க. வியாபாரம் பண்ணி நம்மளெல்லாம் புரிந்து கொண்டு அந்த இதை சொல்லும்போது நிறைய அவருக்கு இங்கே வந்து ஒரு அம்மாவும் மகளும் அது உங்களுக்கு ஒரு நாள் வந்துட்டு புரிஞ்சிடலாம். வந்து 2வது நாள் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ரெடியாகிறாங்க போகிறதுக்கு மீட்டிங் தொடர்ந்து என்னைக்கு போறீங்க வரீங்கன்னு அவர் வந்து அதட்டினாரு. இந்த முறை தான் உட்காந்துருக்காரு. இந்த போகிறது வரவங்கெல்லாம் என்ன எதுக்கு சொல்லிட்டு தான் போகணுன்ற மாதிரி இருப்பார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வார். அதனால் கொஞ்சம் அதிகாரத்தோடனால அவர் பேசுவார், எல்லா காரியங்களும் நடத்துவார். அப்போ 1வது நாள் போனோம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அவரோட போக முடியும். அந்த நேரத்தில் 24 மணி நேரமும் உள்ளார். இது கீழே போனோம்னா அடுத்தது இருக்கும், கீழே போனாரு அடுத்து இருப்பார். அப்படி இருந்தார். அவர் நம்மோட அடிச்சு அப்புறம் நிறுத்தி சொன்னோம். அவங்க என்ன அடிச்சாலும் சரி நான் எப்படி அங்கே போய் ஆகணும் அப்படின்னு ஒரேபடியாக 2 பேரும் பார்த்துட்டு அவருக்கு பெரிய ஆச்சரியம். என்ன நீங்கள் இப்படி போறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அது நான் அவர்கிட்ட 4 கேள்வி கேட்டேன்னா அவருக்கு வந்து அந்த முதல் எடுத்துட்டு வேற எங்கேயாவது போயிடுவார் அப்படின்ற முறையில் அவர் வந்து விளையாட்டு இடம் மாதிரி ஒரு இடம். அது விளையாட்டு பார்க்கறது வந்து இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. அந்த இதில் மேலே போய் நமக்கு அங்கே குழாய்கள் இருக்கும். இப்போ வந்து இந்த ஒலிபெருக்கி வச்சு இங்கே பேசினாலும் அங்கே கேட்குற மாதிரி அங்கே ஒலிபெருக்கி குழாய் மாதிரி வச்சுருக்கோம். அந்த குழாயில் இருக்க ஒரு சமயத்தை கேட்குற மாதிரி இடத்துல உட்காந்துட்டு என்ன பேசுகிறேன்னு பார்க்கணும் அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்தார். இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி 1 மணி நேரம் அவருடைய சர்வ வசனத்தை சொன்ன உடனே ஆவியானவர் அந்த வசனத்தை அவருடைய இடத்துல பேச வச்சு ஒரு பெரிய அது பிறகு அடுத்த நாள் உள்ள வந்தார். உள்ள வந்து எப்படியாவது இவரை நான் இப்படி பிடிக்கிறீங்க ஏதாவது ஒரு பேச்சில் இடம் இருப்பாரு அப்படின்னு சொல்லி பைபிள் இருந்தாங்க, பைபிள் இருந்து எனக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வீரிய
போது அவரை என்ன செஞ்சுட்டாங்க, அவரை வச்சுருக்கேன். அவருக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி அந்த கேட்டதுக்கு பிறகு தான் நான் வந்து சம்பளம் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கால கையில் வச்சுருக்கேன். அந்த கால கையில் வச்சு வெளியிட்டேன். இது 2 பேரும் முக்கியமான ஆளுங்க. நம்ம சபையில இருந்து இந்த பகுதியில் வந்த ஆட்கள் வாங்கியா இருக்கிறவங்கலாம் சந்திக்கிறதுக்கு வச்சிருந்தோம். அவங்க யார் யார் வீட்டுலாம் வந்து எல்லாரும் பார்த்து பேசி முடிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இவருக்கு வந்து தான் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது. அதனால் எப்படியாவது நான் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன அவங்களுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த பைபிள்லேருந்து ஏதாவது குறுக்கு கேள்வி ஒரு மடக்கிற மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்குறது சிலருக்கு ரொம்ப தெரியும். ஏன்ட வந்து ஏதோ நான் கேள்வி கேட்டேன். நான் கேள்வி கேட்டோடனே நான் அவரை அப்படி பார்த்துட்டு இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உத்தரவு சொல்ல போகிறேன். அவன் சொல்லுங்க, நான் சொல்லணுமா நீங்கள் சொல்றீங்களான்னு, நான் சொல்லணுமா நீங்கள் சொல்றீங்களான்னு. என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு இந்த வசனத்தில் என்ன அர்த்தம்னு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சது தான் கேட்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன் பாருங்க தான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அவங்க அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் பைபிள் சம்பந்தமாக யாராவது பேசினா வச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், எப்படி அவங்களுக்கு திருப்பி பேசணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பயிர் பண்ணி கேட்பாரு. அதனால் அவங்க கேட்டது அவரு அப்படியே தெரியும், தெரிஞ்சு வச்சு கேட்குறேன். எனக்கு ஏதாவது சொல்லணும்னா அதுக்கு இன்னொன்று கேட்கலாம்னு பார்க்குறேன். நான் கேட்டோன்னே சரி என்னோட பேச்சு எடுத்துட்டோம். சொன்னோடனே ஒரு நாளைக்கு கொடுத்து எல்லாருக்கும் ஞாபகம் கொடுத்து எங்கள் இடத்துல இருக்க அந்த அனுபவங்கள்லாம் மாறி இங்கேருந்து தெரிஞ்சவா எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையும் பார்த்து இதெல்லாம் அன்றைக்கே கொடுத்தாரு. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. எப்படி மாறினாரு, எப்படி நிறுத்தினாரு, இந்த படிப்பு உலகம் அவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி அளவு வந்து அர்த்தமான காரியம் சொல்லி எல்லாரையும் போய் பார்த்து வீட்டில் போய் அந்த அம்மா மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு நான் வீட்டில் வந்து இது இல்லாமல் நம்ம வீட்டில் முக்கால்வாசி அது போயிடும். வீட்டில் வந்தால் அடி சண்டை சச்சரவு அது வேறு. சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க, வருமானம் இருக்குது, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் கொடுக்க வீடு வந்து சேரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்து பேசி பழகி ஒன்றா எல்லாரையும் மாற்றிட்டு போட்டு நிறைய இந்த ஆர்டர் வந்து நல்ல முறையில் நடக்கும். எனக்கு அந்த நேரத்தில் என்ன ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இந்த பட்டத்திலேயே பெரிய சபைக்கே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் சாதாரண பெரிய மாதிரி இருந்துச்சு. அதில் அவங்களோட வந்து சோதனை பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தோம். இன்னைக்கு நமக்கு 2 சபை, இங்கே ஒரு சபை, அங்கே தெலுங்கு சபை, 2 அருமையான சபை நமக்கு இருக்கு. இதே மாதிரி இந்த வட்டாரத்தில் இருந்து நம்மளுடைய பழகி சபையில் தெரிஞ்சவங்க இன்னும் வேறு சில சபைகள் இங்கேருந்து இடத்துக்கு போல அளவுக்கு ஆதரவு செய்து இதெல்லாம் எனக்கு ஆண்டவராக கொடுத்தோம். இருக்கும்போது எல்லாம் பார்த்து போகும்போது யாராவது ஒருத்தர் 21ஆம் தேதி இருக்கேன். அவங்க தான் ஏற்பட்டது. அங்கே அனுபவத்தில் ஒரு சபை, அது ஒரு திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓய்நாட்டில் இருந்துட்டு திருமணம் நடத்துறதுக்காக இருந்துட்டு 22ஆம் திருமணம் முடிச்சுட்டு இங்கேருந்து அங்கேருந்தே என் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒருத்தர் இருந்தார். வந்து எங்களுக்கு
நாள் போயிட்டு அங்கே அடுத்த நாளைக்கு 3 இடத்துல கல்யாணம். 23ஆம் தேதி 26ஆம் தேதி 3 இடத்துல கல்யாணம் நடத்துக்கு முடிச்சோன்னா அங்கே வந்து செங்கோட்டையில் சமையல சேர்ந்து கிளம்பி வளர்ந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அதில் அந்த பிள்ளைங்க வந்து நல்லா படித்ததுனால வேலை இங்கே செஞ்சு அங்கே செஞ்சு ஸ்பைசர் காலேஜில் செஞ்சு தாய்லாண்டில் போய் செஞ்சு ஐயா எனக்கு வெளிநாட்டில் மகன் இருக்காங்க எனக்கு நம்ம சமையலை எதெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா இங்கெல்லாம் இந்த வருஷத்தை ஓய்வு உரைக்கு இஷ்டமாக பேச்சு காலை உழைக்கு உங்களை புது சொந்தத்தை பேசலாம் ஆண்டவருடைய பரிசுத்தனாலே பரிசுத்தமாக ஆச்சரிக்க பழகலாம். அது கொடுக்கிற 10 ரூபாயில அவருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை அவருக்கு செலுத்திட்டு 1ஆவது தேதி ராஜ்யத்தை அவருக்கு நீதி ஜனங்களை கொடுத்துக்கிறார். சாட்சிகள் இருக்கும்போது பாலகமும் தலையாட்சி கீழே அனுமன்றார். இளைஞனா இருந்தேன் 30 வயது போனேன். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் உத்தமமாக தன்னுடைய வாழ்க்கை நடத்தணும் என்று தீர்மானிக்க ஒருத்தர் கூட இப்படி கிடையாது. அவர் ஓட்டி வளர்ந்தங்களாக ஆசீர்வாதம் சொல்லிட்டோம். அதனால் இன்னைக்கு நாங்கள் வந்து நீண்ட தத்துவம் செயல்படுவாங்க. அவங்க வந்து வார்த்தை சொல்லி இது வந்து காரியங்களை நாங்கள் செய்து கொள்ள பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நான் இந்த வசனத்தில் வந்து ஒரு சில காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பொருளுமே அவங்க பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை 2024 வருஷம் 2025வது ஆண்டு எப்படி இருக்கும்போது என்ன சொல்லுங்க. இந்த பக்கம் பார்த்தா நடந்த காரியங்கள் சில காரியங்கள் ரொம்ப பெரியமா நடந்திருக்கு, சில காரியங்கள் பெரியமாக நடந்திருக்கு, அப்படி இப்படிமா இருந்திருக்கு. அம்மா சாப்பிட்டு சொன்ன மாதிரி நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், இந்த வருஷம் இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு சொன்ன மாதிரி எத்தனையோ அனுபவங்களை கடந்து சென்று வரவில்லை. இந்த யோசனை அடுத்த வருஷம் எப்படி இருக்க போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது, வேகாமல் இருக்கும், புதுசாக தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்மாவே கர்த்தரை செய்யும். அவர் செய்கிற சகல உபகாரங்கள் மறக்காமல் இருக்க வரைக்கும் மற்றொரு சேனல் சொல்றாங்க, கடந்த காலத்திலே ஆண்டவர்களை நடத்தி வந்த ஆச்சரியமான ஒவ்வொரு சிறிய பெரிய காரியங்களையும் நீங்கள் மறந்தாருடைய வரப்போகிற காரியத்துல அவர் நடத்துவாரா நடத்த மாட்டார்ன்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டியதே இல்லை. நடத்துவார், கண்டிப்பா நடத்துவாரு அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு ஒரு சக்தி வைத்து கத்திரி சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களை பார்க்கணும். எந்த உபகாரங்கள்லாம் செய்திருக்காரு அப்படின்றத அதில் 22 வசனங்கள் இருக்கும். அதில் வந்து 22 வசனம் இருக்கும். அது 22 பார்த்தீங்கன்னா 22 அவர் என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு செஞ்சிருக்காரு, என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறதுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, என்னென்ன ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடத்திருக்காரு, இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் அவருக்கு நம்பிக்கையை அவர் நடக்கும்போது அவர் நம்ம நடத்துறதுக்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை பற்றி வரிசையாக சொல்லி அதை 3ஆம் வசனத்தில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமா, அவர் வந்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து முதலாவது ஆண்டவர் செஞ்சிருக்கிற காரியத்தை பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவனை நம்ம மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் என்னுடைய கடந்த காலத்தின் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்தப்படுத்தி நான் அவருடைய பார்வையில் நான் பாவமே செய்யல
அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு உலகத்துக்கு முன்னால அவர் நிறுத்திருக்கிறார். அக்கிரமிகளை எல்லாம் மன்னித்து அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அப்படின்ற ஒரு பெரிய மனசுக்கு ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் கவலையும் கஷ்டமும் யாரையும் இருக்கும் எதுக்காக வருதுன்னா குற்ற உணர்வுனால அழுத்தப்பட்டு வேலையும் கஷ்டப்பட்டு வரைக்கும் அவங்க இருக்காங்க. நம்ம செல்வெட்டுக்கு வந்தவங்க தான் நீங்கள் காஞ்சிக்கு போங்க கஞ்சிக்கு போங்க அப்படி இப்படின்னு ஆர்டர் பண்ண கேட்கல. 1000-15,000 மட்டும் வந்து இங்கே போட்டுங்க அங்கே போட்டுங்கன்னு ஒன்று கேட்கல. அவர் சொல்றாரு, நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துல இருந்து நான் பாவிதான் ஆனாலும் நேர் மாசத்தை ரத்தம் செஞ்சேன் வாயன்னே என்னை கூப்பிட்டேன் ஆண்டவரை நான் வரேன் என்னுடைய பாவங்களே நான் எனக்கு மன்னியும் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோய்கள் குணமாக்குறது ஒண்ணு, நோய் வராம பாதுகாக்கிறது ஒண்ணு. எனக்கு நோய் வரல அப்படின்னு நாங்கள் ஒரு சின்ன வயசுல நம்ம சொல்றோம். இந்த வயசு போக போக நமக்கு ஏதாவது ஒரு காய்ச்சலோ தலைவலியோ அதோ இதோ தொலைந்து வருது. அது வந்து அவைகளின் மத்தியில நம்மை ஆச்சரியமாக இந்த 87 வயசு ஆகுது எனக்கு. அப்படி வரும்போது போகும்போது கால் தள்ளாடுறதுனால நம்ம சித்தம் சொல்லி கை பிடிச்சி வைக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை பிபி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு, அது இருந்துச்சு, கட்டி அதெல்லாம் வந்துடுறாங்க. அங்கே முத்து ஃபார்மசின்னு ஊரில் இருந்துச்சு ஃபார்மசி. அது வந்து கடை வச்சுருக்காங்க, பாத்தி கடை. பாத்தி கடைக்கு வரவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அங்கே மூலையில் ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு டேபிள் எல்லாம் போட்டு ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு வெட்டி வச்சு இந்த மாதிரி கருவிலாம் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டேன், அந்த பாஸ்டமாக தான் எடுத்துட்டு போனாங்க மருந்து வாங்கி. அப்போ கேட்டால் அந்த இது வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 30 ரூபாய் வருது. 30 ரூபா கொடுத்து அந்த 3-4 காரியத்தை அவனுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிடுவான். நான் சொன்னேன், சரி எனக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் 30 ரூபாய் இப்படி கட்டிட்டு நான் உட்காந்து கை காட்டினேன். நம்ம வந்து இங்கே வந்து எங்கள் வீட்டு பார்த்துட்டு அதை பார்த்து எழுதினாங்க. எழுதிட்டு சரி நீங்கள் போனால் சார் என்னம்மா நான் வந்து நீ கையை இழுத்துட்டு 30 ரூபா வாங்கிட்டு நீங்கள் போனால் சார் கொடுத்துருக்கு அப்படின்னாங்க. கொண்டு வந்து சார் எல்லாத்தையும் அப்படின்னு அதை போட்டு ட்ரீட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. நம்ம நன்றிமே நாற்பது கத்திரி சொல்லி நோய்களெல்லாம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீண்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீண்டு இந்த 10 நாளைக்குள்ள இந்த 1 மாதத்துக்குள்ள நாங்கள் வந்து இப்போ 3 மாதம் ஆகிடுச்சு. எங்கெல்லாம் போயிருக்குன்னா அகமதாபாத்ல இருந்து அங்கேருந்து இங்கே இருந்து எல்லாம் ஊருக்கு போய் கல்யாணமும் அது வந்து நடத்தி வச்சுட்டு எல்லாரும் அன்னைக்கு கூட்டம் நடத்தின எல்லாம் வந்து போனவங்க, எனக்கு உதவி செஞ்சவங்க, எனக்கு நான் சொன்ன இங்கிலீஷை அவங்க வாசலில் சொன்னவங்க, எத்தனை பேர் அவங்க பிள்ளைகள் வந்துட்டு என் பேரை வேற வச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு நான் வரணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசி வச்சு அங்கே போய் ஒரு திடீர்னு பார்த்துட முடியாது. என்ன இங்கே இருந்தாங்க ஒரே பெருமை வந்துருந்தாங்க. ஒரு நிமிஷம் தான் போயிட்டு வந்துடுறேன் மழை வந்தான்.
நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திருச்சியில் எஸ்கலேட்டரில் போகுது, எஸ்கலேட்டரில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பை வச்சுருக்கேன், போயிட்டு இருக்கேன். ஒரு பாதி போகும்போது கையில் இருந்த ஜாமான் அங்கே எங்கே போயிட்டு எவ்வளோ பறக்குன்னு அவங்க பாதி எஸ்கலேட்டரில் போகிற எஸ்கலேட்டரில் பாதியில் வந்து இப்படி விழுந்தா எப்படி இருக்கும், அது ஒரே பேர் அறிவித்து விளங்கி இறக்கினாலும் திரும்பினாலும் சொல்லி அடுத்தது நன்மையினால் உன் வாயை திருப்தி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். சாப்பிடலாம் அப்படின்னு தெரியுமா? எனக்கு பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 இட்லி ஒரு வடை. என் பேர் காலையில 2 இட்லி ஒரு வடை, சாயங்காலம் 2 இட்லி ஒரு வடை. வடை கிடைக்காது சாயங்காலம், கிடைக்கல அப்படின்னு சொன்னா 2 இட்லி வடை, ஒரு வாழைப்பழம். பிராணனை அழுவி தொடங்கி பெற்று நன்மையினால் ஒரு வாயை அங்கே சாப்பிடாத பிரியாணி சாப்பிட்டு இந்த ஊர்ல அங்க எப்படி வளர்ந்தா போனோம் அப்படின்றதே யோசிச்சு பார்த்தா என்ன அந்த ஆண்டவர் வந்து என் வாயை நன்மையினால் திருப்தியாக சொன்னா எனக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் இருக்கும். ஆண்டவரே எங்கள் ஆகாரத்தை உனக்கு ஆசீர்வதித்து தருவேன், தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும், உன்னை ஆசீர்வதித்து தருவேன். நான் குடிக்கிற தண்ணீர், நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு ரத்தமும் பலனும் உயிரும் சக்தியும் ஞானமும் யோசனையும், நான் இங்கே போகணுமா அங்கே போகணுமா செய்யற வேலை செய்யறதுக்கான விடாமுயற்சியும் எல்லா காரியங்களை கொடுக்கறதுக்கு நான் என்ன சாப்பிட்றேன்? அந்த ஆண்டவர் வந்து அதை நமக்கு எப்படி எப்படிலாம் பார்த்துருக்கோம், மாற்றி கொடுத்து அதிசயமா உடைக்கிறது. அப்படினால் வயது கழுவுக்கு சமமாய் வயது திரும்பி வாழ வயது போல், கழுவுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாங்க. நேற்று ஒரு இடத்துல நான் நின்று இந்த கல்யாணத்தை அவங்களுக்கு கை பிடிச்சி கொடுத்து அவங்க நடத்தி வச்சு ஆசீர்வதிச்சு முடிச்சது பதிவு சொல்றாங்க. அன்னைக்கு இருந்த மாதிரியே சத்தம் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்த மாதிரியே நான் இன்னைக்கு இருக்கீங்க. எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏன்ட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்வி உத்தரவு வேற இல்லை. அந்த ஆண்டவர் வந்து ஒரு வயது கழுகு போல, ஏன் கழுகு போலன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கழுகு வயசாகி அப்படி போகும்போது அந்த பறக்க முடியாம அந்த சட்டையில இருக்கிற இறையெல்லாம் ஒன்றா உழுதும் உழுந்து வெறும் தோலை எலும்பா நிற்கும் அந்த நாளைக்கு. அதுக்குள்ள அது பக்கத்துல இருந்து புதுசா சார் வந்து அது மறுபடியும் இப்பதான் பறந்தது மாதிரியே இருப்பாங்க. அதனாலதான் சொல்லியிருக்காரு, கழுவுக்கு சமானமாய் ஒரு வயது திரும்ப வாழ வயது போகாது. அது வந்து நமக்கு கருத்து கொடுத்து சொகத்து கொடுத்து நம்ம வயசு கூட வயசு ஆகாத மாதிரி நமக்கு வளர்ச்சி விஷயத்தை கொடுத்து வழிபடுத்துறதுக்கு உணவுல இருக்கிறோம். இங்கே இந்த ஆண்டுகளுக்கு நம்ம வந்து ஒரு வருஷமும் நன்றி சொல்றோம். ஒரு வருஷத்தோடு வருஷத்தை முடியும். 87 அப்படின்னு வந்து இந்த வருஷம் பிறந்துட்டு இந்த வருஷம் 88 அந்த ஆண்டு விட்ட ஜோம் பண்றேன். 5 வருஷம் 10 வருஷம் கேட்கல. கொஞ்சம் கிருபை செய்யும், கொஞ்சம் விருப்பமாக ஒரு 4 கோடி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அந்த ஆண்டவர் வந்து இறங்க காட்டி வயது திரும்பவும் வாழ இருக்கிற வரைக்கும் எங்க போகிறோமோ என்ன செய்யறோமோ ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானமாக இருக்கணும்.
நீங்களும் அதே மாதிரி இந்த புது வருஷத்தை ஆண்டவர் காக்கிற சத்தியவழி இப்பதான் நடக்கிறது. ஊழியார் தீர்மானம் செஞ்சு நான் என் வீட்டார் வேண்டாம் கத்திரியே ஆளுநர் வீட்டார் உங்களால் கத்திரியே ஒரே தீர்மானமாக உங்களுடைய வாழ்க்கை நடக்கும்போது அந்த ஆண்டவர்களுக்கு நம்ம கைவிடாமல் காப்பாற்று கண்டிப்பாக கைவிடாமல் வருஷம் நமக்கு முன்பாக இருக்கிறது. வருஷத்தை நமக்கு நல்ல திருவிழாவை கூடி சொல்கிறார். என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காலையில் எழுப்பி நீங்க கண்ண முடிய ஜோகம் பண்ணிட்டு எங்க போய் எப்படி செய்யணும்னு தெரியல. அவ்வளவே நான் எனக்கு இருந்தால் தெரியுது, ஒன்றுமே இல்லை. இருக்கிறது அந்த 2 லட்சம் ரூபா தான் இருக்குது. அது ஒரு பெரியமா நான் ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அது ஒரு வேலையை தேடணும்னு வச்சுருக்கேன், ஒரு காரியம் செய்யணும்னு வச்சுருக்கேன், பிள்ளை வளர்க்கணும்னு வச்சுருக்கேன், படிக்க வைக்கணும்னு வச்சுருக்கேன். என்னென்ன காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜோம் பண்ணி அந்த ஜோகத்திற்கு ஆண்டு எப்படி பதில் கொடுக்கிறாங்க நீங்கள் எழுதி வச்சு விட பாருங்க. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டாங்க. எல்லாருக்கும் சொல்றதுக்கு பாருங்க. ஆண்டவருக்கு பெரியனால நம்ம வந்து இருக்கிறது போதும் சொல்லி நம்ம இருந்து மஞ்சளாய்ப்பு இல்லாமல் கவலை இல்லாமல் ஆண்டவரை நம்பி கத்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பாட்டை நான் பாடி ஆண்டவருக்கு பிரியமான ஜீவித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்துறதுக்காக விசேஷம். அப்படிப்பட்ட தீர்மானங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய சாட்சிகள் இருக்கிறாரு. இப்போ வந்தவங்க இன்னும் யாராவது ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு கடந்த வருஷத்தில் ஆச்சரியமாக ஆச்சரியமாக நடத்திருக்காரு. ஒரு புது வருஷத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த புது வருஷத்தில் நான் வந்து அவருக்கு நல்ல பொருத்தனை பண்ணுவேன். அவருக்கு நாங்கள் புது பொருத்தனை பொருத்தனைப்படி நடக்கிறதுக்கு ஆண்டவர் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒன்று இருக்கிறது எழுநூறு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பாட்டு பண்ணி ஜோம் பண்ணி அந்த ஆசிரியர் வச்சு நான் இங்கே இன்னொரு சபையில் எங்கள் ஆராதனைக்காக போகணும். அவங்க உடனே காத்திருக்க வேணாம் பரவாயில்ல. சரி, கத்தரை நம்பியை ஜீவிப்போம்ன்ற அந்த பாட்டில் ஒரு கவி 2 கவி பாடுங்க. அந்த நேரத்தில் யாராவது உணர்கிறது ஆண்டவருக்காக ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டவருக்கு ஒத்து கொடுத்து ஒரு பொருட்கள் போடணும்.